அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒருவன் வாழ்க்கையை வெறுத்து போய் என்னடா இது வாழ்க்கை, வாழ்றதுக்கு செத்து போயிடலாம் அப்படின்னு மன விரக்தியோடு ரோட்டில் அமர்ந்து ஒரு குப்பை தொட்டியை பார்த்து கொண்டிருந்தானாம். அந்த குப்பை தொட்டியை நோக்கி வந்த ஒருவர் அதில் இருந்த கண்ணாடி பாட்டில்களை மட்டும் எடுத்து சேகரித்து சென்று அதை விற்று பிழைப்பு நடத்தலாம் என்று ஒருவர் வந்து சென்றாராம். சிறிது நேரம் கழித்து இன்னொருத்தர் வந்து அந்த குப்பை தொட்டியில் இருந்த பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் பொருட்களை மட்டும் தன்னுடைய பைகளில் எடுத்து சென்றாராம். அதை விற்று ஏதாவது ஒரு பிழைப்பு நடத்தலாம் அப்படின்னு. இன்னும் சிறிது நேரம் கழித்து இரண்டு தெருவோர நாய்க்குட்டிகள் அங்கே வந்து அந்த குப்பை தொட்டியில் இருந்த மீதம் இருந்த உணவுகளை சாப்பிட்டு சென்றனவாம். இன்னும் சிறிது நேரம் கழித்து அந்த வழியே வந்த இரண்டு மாடுகள் குப்பை தொட்டியில் இருந்த எச்சில் இலைகளை உணவாக உட்கொண்டு சென்றதாம். இதை பார்த்த அவனுக்கு அப்பொழுதுதான் ஒரு ஞானம் புரிகிறது. இந்த ஒரு சாதாரண குப்பை தொட்டி மனிதர்களால் ஒதுக்கப்பட்டது. இந்த சாதாரண குப்பை தொட்டியிலிருந்து இத்தனை ஜீவராசிகள் உயிர் வாழுகிற பொழுது எல்லா அறிவும், எல்லா ஞானமும், எல்லா வலிமையும் பெற்றிருக்கிற என்னை கடவுள் வாழ வைக்க மாட்டாரா என்கிற பெரும் நம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழ எழுந்து சென்றானா. அன்பு மிக்கவர்களே, இந்த மிகப்பெரிய உலகத்துல இறைவன் சிட்டுக்குருவிகளையும், பறவைகளையும், புள்ளினங்களையும், மரங்களையும் வாழ வைப்பார் என்றால் உங்களையும் என்னையும் வாழ வைப்பார். நம்பிக்கையோடும் எதிர்நோக்கோடும் கடின உழைப்போடும் வாழ கற்றுக்கொள்வோம். இந்த வாழ்வு எந்நாளுமே வசந்தமாக மாறும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.